வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய 7.10 ஹோம் சினிமா தேட்டரு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பற்றி நான் ஏற்கனவே வீடியோ ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணியிருப்பேன். வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். இந்த சரவுண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு டபுள் மேக்னெட்டிக் இம்போர்ட்டடு ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் பேக்கேஜாக நம்ம ரெடி பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டியான ஹெச்டி ஹெச்எம்ஆர் வுட்டில் தான் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாக்ஸ் ஒர்க் எல்லாமே கஸ்டமைஸ்டாக நம்மளே ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சு கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஹோம் சினிமா தேட்டர் டெலிவரி பண்ண முடியும். வெளியில் எதுவும் நம்ம எதிர்பார்க்காம நாமளே ஓனாக ரெடி பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் பாக்ஸு. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு நம்ம ஒரு 3-way மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட்டு. இதோட வாய்ஸ் காயிலெலாம் அருமையாக டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ரெண்டாவது இதோட பேப்பரும் பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான மெட்டீரியலு, நல்லா பேஸ் தாங்கும். கரெக்டான ஆடியோ பேர்டு இதுக்கு மேட்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல ஒரு வாய்ஸும் நல்லா அவுட்புட் எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இது ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன ஊஃபர் மாதிரி கொடுத்து இதுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது, கெப்பாசிட்டர். அதை போட்டு நம்ம கொஞ்சம் இதுக்கு மேட்ச் பண்ணியிருப்போம். டியூட்ரு பார்த்திங்கன்னா நியோடியம் டியூட்ரு. இப்போ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா பேஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வரும். அதனால் என்ன ஆகுனா, இப்போ இந்த பாக்ஸில் இதை போட்டிருக்கிறதுனால இதோட பேஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது பேஸ் போய் இதை டிஸ்டர்ப் பண்ணும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்குள்ளாரையே பார்த்தோம்னா சின்னதாக ஒரு கப்பு மாதிரி சில்வரில் கொடுத்து நம்ம சீல்டு பண்ணியிருப்போம். காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் இதோட பேஸ் போய் இதில் நம்ம வைக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு எந்த ஒரு பாதிப்பும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்ய விடும். இந்த பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போட்டிருப்பேன். உள்ளுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு கிண்ணி மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸு 8 இன்ச்சு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இது பற்றி ஏற்கனவே நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன், எப்படிலாம் மேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள். 7.1 ஏவி ரிசீவரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ஸ்பெஷல் சப்வூஃபர் பாக்ஸான டர்போ சப்வூஃபர் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் 95% ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் வரணும், அது வந்துடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணி அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டலாம். இந்த சப்வூஃபர் பாக்ஸை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் யார்ட்டையுமே கிடையாது. இது ஒரு டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இதோட மேக்னெட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தலைகீழாக தான் வரும். இது அமைப்பே இப்படி தான் இருக்கும். பேஸ் நல்ல ஹை பேஸாக இருக்கும். ரெண்டாவது சாஃப்ட் பேஸாக இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு இரிட்டேட்டிங்கே இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்வூஃபர் பாக்ஸு யார்கிட்டையுமே கிடையாது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த டிசைனு. ரெண்டாவது இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. இதில் கொஞ்சம் சொதப்புச்சினாலும் செஞ்ச பாக்ஸே வேஸ்ட் ஆகிரும், சரியான அவுட்புட் எடுக்க முடியாது. இந்த சப்வூஃபர் பாக்ஸுக்கு என்ன சப்வூஃபர் போடணும், என்ன மாதிரி ஆடியோ போர்டு போடணும், எந்த மாதிரி ஆம்பியர் கொடுக்கணுங்கிறது அதுவும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா இது யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணி
நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் கேட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நம்ம பாக்ஸ் மட்டும் யாருக்குமே பண்ணி கொடுக்குறதில்ல, ஃபுல் பேக்கேஜாக தான் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறது. காரணம் என்னென்னா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வெளியில் கிடைக்காதுங்கிறதுனால என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ரெடிமேட் ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் நாம்ளே அதை ரெடி பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் நாம்ளே வச்சு ஓனாக பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து நான் பாக்ஸ் ஒர்க் எடுத்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்குண்டான சூழ்நிலைகள் எனக்கு அமையலை. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து தெளிவான பஞ்சிங் இருக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்வூஃபர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சப்வூஃபரு. இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் பேக்கேஜாக நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஸ்பீக்கரு நல்லா கொஞ்சம் தரமான பொருளாக போட்டு நம்ம பண்ணும்போது, மெட்டீரியல்லாம் போட்டு பண்ணும்போது ஒயரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு 2-வே ஒயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்ல காப்பர் வந்து நல்லா குவாலிட்டியான காப்பரில் நம்ம தான் வந்து எல்லா பாக்ஸுக்கும் வந்து உள்ளார இருக்கும். எல்லா சரௌண்ட் பாக்ஸுக்கும், எல்லா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் பாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்து சாதா ஒயர்லாம் போட்டு நம்ம பண்ணுறதில்ல. பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் சாதா ஒயரு. இதில் இருக்கக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமான கேபிள் ஒயரு. ஸ்பீக்கருக்குன்னு தனியாக வருது. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினலும் பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான புஷ் டைப்பில் வந்து இந்த மாதிரி வந்து பின்னு வந்து வச்சு நம்ம வந்து பாக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வரணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு அவங்களுடைய பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி தேவைப்படுறாங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்பீக்கருக்கு வந்து கேபிள் ஒயர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ லாஸஸ்லாம் எதுவுமே இல்லாமல் மேக்ஸிமம் வந்து இதை வந்து தவிர்க்கலாம். நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்து அவுட்புட் எடுக்கும்போது ஸ்பீக்கருக்கு வந்து நல்லா டெலிவரி ஆகணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நல்லா கேட்கணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஒயர்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. எல்லா ஸ்பீக்கருக்கும் நம்ம கரெக்டாக இது மாதிரி போடவும் முடியாது. நம்மளுடைய டிசைன் பண்ணக்கூடிய ஆம்ப்லேருந்து நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருப்பேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, ஆடியோ போர்ட்லேருந்து, இன்புட் சிக்னல்லேருந்து, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸு, டியூட்டர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன் தான், ஒரு பக்கா மேட்சிங் இருக்கணும். அதில் நமக்கு ஏதாவது சொதப்போச்சுன்னா நமக்கு வந்து செஞ்ச வேலையே வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ லாஸஸ்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். நாம் வந்து இன்புட்டை நம்ம கொடுத்து அவுட்புட்டு ஸ்பீக்கரில் வந்து ரிசல்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் வந்து கேபிள் ஒயர்லாம் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக தான் நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸு வித்து பவர் ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே வந்து ஏவி ரிசீவர் எல்லாமே வந்து பக்காவாக போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சேனல் ஸ்பீக்கரு. இது இப்போ ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. பேப்பர்லாம் நல்லா குவாலிட்டியான பேப்பர் மெட்டீரியலு. உங்களுக்கு இதில் கேட்கக்கூடிய ஆடியோ எப்படி இருக்குன்னா
நல்லா உடுக்கையில் அடித்தா எப்படி இருக்குமோ மாட்டுத்தோலில் அந்த மாதிரி வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது சென்டருக்கு மட்டும் இல்லை, சரௌண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னும் ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்ரான் பஞ்செல்லாம் போட்டு எல்லா பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்னும் நிறையா வந்து உள்ளே ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து ரெக்ரான் பஞ்சு போட்டு ஃபில் பண்ணி தான் பாக்ஸை வந்து ஃபினிஷிங் பண்ணுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து நல்லா சாஃப்டாக கேட்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சென்ட்ரு எல்லா பாக்ஸுக்குமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரெக்ரான் பஞ்சு வந்து போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வாடிக்கையாக பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.